Hi friends, video start பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா Telegram channel ஒன்னு வந்து ஓபன் பண்ணிருக்கோம். அந்த Telegram channelோட லிங்க் நான் கீழ descriptionல கொடுத்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. இனிமேல் வர kinemasterோட லிங்க், பவர் டைரக்டரோட லிங்க், என்ன மோட்டிவேஷன் லிங்க் வேணும் அப்படி நினைச்சீங்கனாலும் நான் பாத்தீங்கன்னா Telegramல தான் போஸ்ட் பண்ணுவேன். சோ உடனே அப்டேட் வேணும் அப்படி நினைச்சீங்கனா இல்ல எடிட்டிங் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படி நினைச்சீங்கனா Telegram channel வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. Telegram channel லிங்க் கீழ இருக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Hi hello friends, welcome to our channel. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அஜித்தெக் official. நான் தான் உங்க அஜித். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் தான். கண்டென்ட் என்ன அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி 3 months நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணல. சோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் ஷேர் பண்ண சொல்றேன் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நல்லா புஷ் ஆயிட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ போடாதனால அந்த நோட்டிஃபிகேஷன் கம்மியா தான் போயிருக்கும். சோ யாருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா என்கிட்ட தமிழ் ஃபாண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு காமிக்க போறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ்ல எங்க வந்து டவுன்லோட் பண்றாங்க, ஸோ உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ்ல எப்படி வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லி சொல்ல போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான்ல கூட ஆல்னு கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாம அப்டேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்டா பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கூகுள்குள்ள போய்க்கோங்க. கூகுள்குள்ள போயிட்டு டாஃபாண்ட் அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து டாஃபாண்ட் அப்படின்றத டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் கொடுங்க. இப்படி சர்ச் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒரு வெப்சைட் வரும், www.dafont.com அப்படின்னு வரும். ஸோ அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்டா நீங்க கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன ஃபாண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபாண்ட்டோட லிங்க்லாம் வந்து இங்கே வரும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபாண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ கார்ட்டூன் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்ட்டூனோட ஃபாண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கேட்டகரி வச்சுருக்காங்க. எல்சிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக வந்து அந்த வாட்சில் வந்து டிஜிட்டல் வாட்சில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் தேவையான ஃபாண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வாங்க டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 KB 4 KB இப்படி தான் இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கில் ஃபஸ்ட்டு கேட்டகரியை செலக்ட் பண்ணோன்னே இதில் பாருங்கள் ஏகப்பட்ட போல்ட்டான ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த போல்ட்டான ஃபாண்ட்ஸ்லாம் நிறையா பேருக்கு வந்து தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்க ஃபாண்ட்ஸ்லாம் ரிலீக் ரீட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கேட்டகரி இருக்கும், அதில் வந்து வந்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி Pixellabல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அதே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டு நான் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ என்னோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸுன்றதில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸோட ஸ்டோரேஜுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஃபோட்டோவில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். ஸோ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தேன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுல பேசிக் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, சாரி இங்கே வெப்பர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுங்க. அதாவது வந்து இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம இதை ஒரு டேப் பண்ணாலே போதும். அதுக்கு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட்டை நம்ம வந்து எப்படி வந்து Pixellabல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா என்னோட Pixellab ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ஏன்ற சிம்பிள் கீழே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு இருக்கும். இப்போ இருக்க தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா 300 தமிழ் ஃபாண்ட்ஸோட பேக்கேஜ் லிங்க் நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எல்லா எடிட்டிங்கும் பார்த்துக்கலாம். ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவங்களே கொடுத்த ஃபாண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மை ஃபாண்ட்ஸ்க்குள்ள போனோம்னாலே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நானும் வந்து வேறு சேனலில் இருந்து டவுன்லோட் பண்ணி தரேன். நிறையா சேனலில் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த தமிழ் ஃபாண்ட் லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் ஃபாண்ட் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 தமிழ் ஃபாண்ட்ஸோட லிங்க்கை
வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுதுல ஏகப்பட்ட ஸ்டைல்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ஃபாண்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு 1 மினிட் இல்லைன்னா வந்து ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 300 தமிழ் ஃபாண்ட் பேக்கேஜோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா பேர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க தமிழில். பட் இருந்தாலும் நானே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதில் வந்து வெறும் வந்து ஒரு 50 ஃபாண்ட் தான் கொடுத்துருந்தேன் தமிழ் ஃபாண்ட்ஸு. ஸோ அது என்னென்ன ஃபாண்ட்ஸ் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபாண்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன். இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கை நான் வந்து கீழே வந்து முடிஞ்சால் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு அந்த நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமாக ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு ஃபைல் மேனேஜர்ட்ட போட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் எதில் இருக்கோ அதில் வந்து போய்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்றதில் போய்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி இதில் வந்து ஃபாண்ட் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போனால் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்றதில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோல்டரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரோட நேம் என்னென்னு நான் மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அது ஏதோ பியில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஃபோல்டரை வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே இந்த ஃபோல்டர் தான். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஃபாண்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆட் டிக்ஷனரி அப்படின்றத கொடுத்தா டிக்ஷனரியில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தனியாகவே கஸ்டமைஸாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு அண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ எடிட்டிங்க்கு நிறைய விதமான யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டோட பேக்கேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போட பார்க்கலாம். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வர எல்லா வீடியோவோட லிங்க்கு அண்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு எல்லாத்தோட டேரக்ட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னமும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஆல். டாடா, பை பை.